ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டு ஒன்று செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சோன்னே கரையும் அந்த மாதிரி இருக்கும். ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். இந்த ரவா கேசரிக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக சர்க்கரை போடாமல் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலாம். நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடாயில். அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு நான் வந்து எந்த கிளாஸில் ரவை எடுத்தனோ அந்த கிளாஸ்லேயே 1 கிளாஸ் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரவையை வந்து நம்ம போட்டு வறுத்துக்கலாம் அந்த நெய்லேயே கொஞ்சம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. நான் வந்து சுடு தண்ணி வந்து இந்த பக்கம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். கட்டிடும், பார்த்து நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி அந்த சுடு தண்ணி ஊற்றி கலரிக்கலாம். கலர்னதும் நல்லா கெட்டியானதும், நல்லா ரவை வெந்ததும் நம்ம வந்து சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். 1 கிளாஸ் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இன்றைக்கி 1 கிளாஸ் ரவைக்கு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக வேணும்னாலும் 1 1/4 சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கம்மியாக வேணும்னாலும் 3/4 கிளாஸ் கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது போட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா வெந்துடும். இது கூட ஒன்றா சேர்ந்து நல்லா இதுவாகிடும். நம்ம ரவா கேசரி கலர் மாதிரி தான் அதுக்கு சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை போட்டு செஞ்சேன். இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ஈவினிங் வந்ததும் ஸ்கூல் விட்டு வந்து பசிக்குதுன்னா சரி என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல, அதனால சரி கேசரி மாதிரி கிண்டி கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. இது மேலே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும்போது வாயில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரவா கேசரின்னே தெரியாது. சாப்பிடும்போது ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவீங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு கப்பில் போட்டு நம்ம தட்டில் போட்டோன்னா அல்வா மாதிரியே விழுது பாருங்கள். நல்லா சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கும் ஏதோ செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஸ்பூனில் இதை எடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம அல்வா கோதுமை அல்வா செய்வோம்ல அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.